2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை அறிவித்தார் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அதாவது மெகா கூட்டணி என்பது அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தார். அந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலே அமைக்க முடியாமல் போய்விட்டது. அமைத்திருந்தாலும் ஒன்றும் புரோஜனம் என்பது கிடையாது. ஆனால் அந்த மெகா கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அமைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா இருக்கிறது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையிலே இன்று வரையும் தொகுதி பங்கீடு மட்டும் பெறாமல் இருக்கிறது. அடுத்தபடியாக ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், தேமுதிக, அது மட்டுமில்லாமல் பாமக போன்ற கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலிருந்து 2026 வரைக்கும் கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக கூட நமது ஸ்டாலின் அவர்கள் எங்களுடன் கூட்டணி என்பது பலமாக இருக்கிறது, அதை வைத்து ஜெயித்து விடுவோம் என தப்பு கணக்கு என்பது போட்டு வைத்திருக்கிறார் அப்படி கூட சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக திமுகவிலே இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கப்படலை. அதுலேயும் அதே போல நமது காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகள் கூட ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது. இப்போ திமுகவிலே தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த தொகுதிகளுக்கு உடன்படாத கட்சிகள் அதிமுகவின் கூட்டணிக்குள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது. திமுகவை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட இந்த முறை குறைவாக கொடுக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கடந்த முறை 4 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தால் இந்த முறை 5 தொகுதிகளாவது கேட்டு வாங்கி போட்டியிட வேண்டும் என அனைத்து கட்சிகளுமே தற்சமயம் வரைக்கும் அவர்களுக்குள்ளே ஆலோசனை என்பது செஞ்சுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவிலே தொகுதி பங்கீடு மட்டும் பிரிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவின் பக்கம் 2 கட்சிகளாவது இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தொகுதி பங்கீடாகட்டும், அதே போல கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையாகட்டும், எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி அப்படிங்கிற அனைத்து முடிவுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே பூத் கமிட்டியை பலப்படுத்துங்கள். தமிழக மக்கள் மத்தியிலே நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் பேசுங்கள். அதிமுகவுடைய ஆட்சியை பற்றி, அதிமுக செய்த நல்ல திட்டங்களை பற்றி தமிழக மக்கள் மத்தியிலே எடுத்துரையுங்கள் என நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஒரு அதிரடி வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக விரைவாகவே புதிதாக ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இணைய போகிறது அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியுடன் தொகுதி பங்கீடு வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்து விட்டாராம். அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 15 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுமே கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுக தலைவர்கள் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எந்த கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.